ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் எம்ஆர்எஃப் தொழிலாளர்களின் போராட்டம் 13 நாட்களை கடந்துள்ளது. இருப்பினும் தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண தொழிற்சாலை நிர்வாகமோ தமிழ்நாடு அரசோ முன்வராதது தொழிற்சங்கங்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் நாராயணமங்கலம் பகுதியில் எம்ஆர்எஃப் தொழிற்சாலை அமைந்துள்ளது. இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு ஊதிய உயர்வு, பணப்பலன்கள் உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை தொழிற்சாலை நிர்வாகத்திடம் முறையிட்டும் பலன் இல்லாத நிலையில் கடந்த 3ஆம் தேதி முதல் தொழிலாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 15 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு 2023ஓட LTS 2 முடிஞ்சிச்சு. இப்போ LTS 3 ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 30 மாசமா காலதாமதம் பண்ணிட்டு இருக்கு. எங்களுக்கு சரியான ஊதியம் தர மாட்டுது. எங்களுக்கு தர வேண்டிய வெல்ஃபேர் எதுவுமே நிராகரிச்சிட்டு இருக்கு இந்த மேனேஜ்மெண்ட். தொழிலாளர்களின் நியாயமான ஊதிய உயர்வை மறித்து வரும் ஆலை நிர்வாகம் போராட்டத்தை ஒடுக்க பணி நீக்கம், சஸ்பெண்ட், போலீஸ் மூலம் மிரட்டல் விடுப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. தொழிலாளர்களின் போராட்டம் 13 நாட்களை கடந்துள்ளது. இருப்பினும் பிரச்சினைக்கு தீர்வு காண தொழிற்சாலை நிர்வாகமோ அல்லது தாவேக அரசோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது தொழிற்சங்கங்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. எம்ஆர்எஃப் பிரச்சனை சம்பந்தமாக தற்போது நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தையில் தாவேக அரசின் தொழிலாளர் துறையினுடைய அணுகுமுறை என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இருதரப்புக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக முடிவு காண வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, தொழிலாளர் துறையினுடைய பொறுப்பு. ஆனால் மாறாக பேச்சுவார்த்தையே நாங்கள் நடத்த மாட்டோம், பழிவாங்கல் நடவடிக்கை தொடரும். இதுவரையிலும் அவங்க ஒரு 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க தலைவர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இந்த வேலை நிறுத்த காலத்தில் சம்பளம் கேட்குற உரிமை கிடையாது, பேச்சுவார்த்தை நடத்துகிற உரிமை கிடையாது, வெளியே போய் போராட்டம் நடத்துகிற உரிமை கிடையாது. சட்டபூர்வமான ஸ்ட்ரைக்கை கூட சட்டத்துக்கு விரோதமான போராட்டம் என்று 8 நாள் ஊதியத்தை பிடிக்கிறார்கள். இப்படி வரிசையாக அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு பக்கம் போலீஸும் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக திருப்புகிறார்கள். எனவே அரசு அவர்களுக்கு வாக்களித்த பெரும்பான்மை மக்களான தொழிலாளிகள் அவர்கள் நலன் சார்ந்து இந்த அரசினுடைய கொள்கையில் இருக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் களத்தில் இறங்கி உள்ளனர். தொழிலாளர்களின் கோரிக்கைக்கு இனியும் செவிசாய்க்காவிட்டால்